ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொருவதும் பார்க்க போகிறது மாத பலன்கள் பார்க்குறோம். அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது. இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இது இந்த வருடத்தின் கடைசியான மாதம் ஒன்று. அதுக்கு அடுத்தது இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஐயப்பனுக்கு உகந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மாதங்களில் இதை பொறுத்தளவுக்கு நான் மார்கழியாவன் எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்கார். அதே போல் ஐயப்பன் அரியும் ஹரனும் இணைந்தது ஐயப்பன். இவங்க 2 மாதத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு கிரக நிலவரம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த கிரக நிலவரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்தில் குரு பகவானும் கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையையும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது பகவானும், இதை தவிர 8ஆம் இடமான விருச்சிகத்தில் சூரியனும் சந்திரனும் புத பகவானும் மற்றும் தனுரில் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோட இந்த காலம் பிறக்குது. இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும், இதை தவிர ராகு பகவானை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் அப்படின்றது 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படின்றது ராகு பகவானுக்கு உகந்த இடமா, 12 அப்படின்றது ராகுக்கு உகந்த இடம். இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா. இப்போ இந்த காலகட்டங்களில் விசேஷங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசையும், அதே போல் டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியும், 13ஆம் தேதி முருகனுக்கு உகந்த கிருத்திகையும், அதே போல் டிசம்பர் 5ஆம் தேதி ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நட்சத்திரமும், இதை தவிர டிசம்பர் 11 மற்றும் டிசம்பர் 26 2 நாட்களையும் புதன் மற்றும் வியாழக்கிழமை நாளில் ஏகாதசி விரதமும் மிக முக்கியமானது. ஏகாதசி அப்படின்றது வைணவர்களுக்கு. இதை தவிர 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் 21ஆம் தேதி சனிக்கிழமையும் சஷ்டி மாதாந்திர சஷ்டியும் சஷ்டி விரதமும் இருக்குது. இதை தவிர சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க எம்பெருமான் சந்திரனுக்கு தோஷம் விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. எம்பெருமான் விநாயகர சந்திர பகவான் வணங்கி தோஷங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. அப்படியேற்பட்ட சங்கடகர சதுர்த்தி வரக்கூடியது 18ஆம் தேதி புதன்கிழமை வருது. இதை தவிர மாத சிவராத்திரி அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இதை தவிர பிரதோஷம். பிரதோஷம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க எம்பெருமான் ஈஸ்வரன் தன்னுடைய வாயில் ஆழகால விஷத்தை அறிந்து தாயாரின் மடியில் படுத்து உறங்கிய நேரம், படுத்து ஆசுவாசப்படுத்திய நேரம் பிரதோஷ நேரம். இந்த பிரதோஷ நேரத்தில் நாம் என்ன காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறோமோ, எந்த காரியத்தை வேண்டுறோமோ அந்த காரியம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்படியேப்பட்ட மகா உன்னதமான பிரதோஷம் 2 பிரதோஷம் வருது. ஒன்று டிசம்பர் 13ஆம் தேதி, அதுக்கு அடுத்தது டிசம்பர் 28ஆம் தேதி. டிசம்பர் 28 அப்படின்றது சனி பிரதோஷம். மிக மிக முக்கியமான விசேஷம். 100 பிரதோஷத்துக்கு சமமானது ஒரு சனி பிரதோஷம். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 சனிக்கிழமை வரும். அந்த 54 சனிக்கிழமையில் குறைவான நாட்கள் தான் சனி பிரதோஷம் வரும். அப்படியேற்பட்ட சனி பிரதோஷம் வருது வருகின்ற டிசம்பர் 28ஆம் தேதி வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5ஆம் தேதி பார்த்தோம்னாக்க சதுர்த்தி. அப்போ இப்படியேற்பட்ட வசந்த நாட்களை கொண்டு இந்த வருஷம் பிறக்குது. அதாவது டிசம்பர் மாதம் பிறக்குது. அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போமா. அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகம் அப்படின்னாலே செவ்வாயை அதிபதியாக கொண்டவர். அந்த செவ்வாயை அதிபதி கொண்டவர் அப்படின்ற பொறுத்தளவுக்கு 9ஆம் இடத்துல நீச்ச நிலையை பெற்றிருக்கிறார். உங்கள் ராசிநாதன் நீச்ச நிலையை பெற்றுட்டாலே இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தவிர உங்களுக்கு அர்த்தாசிரம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4, அர்த்தாசிரம சனியும் நடக்குது. அதனால் எந்த இடத்துலையும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்தது. ஒன்று, ராசிநாதன் நீச்ச நிலையை அடைஞ்சதுனால வக்ர நிலையை அடைகிறதுனால வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது எச்சரிக்கையாக செய்யணும். அதே போல் புதிய இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னாக்க அந்த டாக்குமெண்டேஷனை
கண்டிப்பாக அந்த டாக்குமெண்டேஷன் லிட்டிகேஷன் இருக்கும். அதை நல்ல வக்கீலாக பார்த்து லீகல் ஒப்பீனியன் பார்த்து வாங்கிறது சிறப்பு. இல்லைன்னா சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 2ஆம் இடமான தனுரில் சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கார். அப்போ பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கும்போது விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த திருமணம் தடையும் தாமதமும் இந்த காலகட்டங்களில் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க தனக்காரகன் குருவானவர் உங்களுக்கு ராசியே 7ஆம் பார்வையாக பார்க்குறார். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் கோதண்ட ராகுவாக இருக்கிறார். நீண்ட நாட்களாக திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கார். அப்போ எடுக்கின்ற முயற்சிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த பிரச்சனைகள் மூலியமாக அனுபவம் மூலியமாக இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது நல்லது. யாருக்கிட்டையும் அன்னெசரி ஆர்குமெண்ட் டிபேட் பண்ணுறதை தவிர்ப்பது மிக மிக சிறந்தது. 4ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால மாத்திருக்காரகனான சந்திர பகவானும் உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் அடைஞ்சதுனால மாத்ரு அப்படின்றது அம்மா உடல்நிலையில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடிவயிறு உபாதை, எலும்பு மஜ்ஜை உபாதைகள், மற்ற நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாலே உங்கள் குடும்ப டாக்டரை பார்க்குறது மிக சிறப்பாக இருக்குமா? மிக சிறப்பாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவானும் சந்திர பகவானும் புத பகவானும் இருக்காங்க. அந்த 3 பேருக்கும் பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது. அப்போ குருவுடைய பார்வை சூரியன் மேலே படக்கூடிய யோகம் அப்படின்றது சிவராஜயோகம். அப்போ விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சிவராஜயோகம் இருக்கிறதுனால எந்த இடத்துல என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாரு கூடையும் விதாண்டாவாதம் செய்யாமல் அமிக்கபுளாக பேசினோம்னாக்க அரசு துறையுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடில் உள்ள தடங்கல்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காத அன்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ராசியாதிபதியான 9ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் நீச்சம் அடைஞ்சதுனால தகப்பனுடைய உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த பிரச்சனைனாலும் உடனடியாக உங்களுடைய குடும்ப டாக்டரை பாருங்கள். தகப்பன் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள், அதாவது நம்ம பரம்பரையாக செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கும். தகப்பன் அவங்க பாட்டன் பூட்டன் செய்யக்கூடிய தொழில்கள், அந்த தொழிலை எடுத்து இந்த மாதத்தில் தொடங்கினீங்கன்னாக்க வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவத்தை பிரகஸ்பதி 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவங்க, அதாவது ஏர்டெல், பிஎஸ்என்எல், ஜியோ போன்ற தொழில்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்றமான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் ப்ரோக்ராமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சமையல் கலைஞர்கள் மற்றும் சமையல் கான்ட்ராக்டர்கள் மற்றும் யூக வணிகர்கள் மற்றும் ஹோட்டல் வைத்து நடத்தக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் யோகமாக இருக்குமா? யோகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். 11ஆம் இடத்தில் ராபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். அதனால் தொழில் பார்ட்னரை பொறுத்தளவுக்கு நம்பி எதுவுமே செய்ய வேண்டாம். ஏன்னா 7ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தொழில் பார்ட்னர் கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் லைஃப் பார்ட்னர் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. அதனால் வாக்குவாதம் விதாண்டாவாதத்தை தவிர்ப்பது நல்லது. விட்டு கொடுக்குறவங்க நாமளே இருந்துட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அடுத்தது 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அர்த்தாசிரம சனி. இந்த அர்த்தாசிரம சனியை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட முறையில் வண்டி வாகனங்கள் 2 வீலரோ 4 வீலரோ வேகமாக ஓட்டும்போது சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிநாதனானவ செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சி அவருடைய விசேஷ பார்வையான 8ஆம் பார்வையும் படுறதுனால செவ்வாயும் சனியும் பார்க்கறதுனால வண்டி வாகனங்களில் கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ எதவா ஓட்டினோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாமா? தவிர்க்கலாம். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்கும்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும். இதை தவிர விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு டிசம்பர் மாதம் 31 தேதியில் ஒரு சில நாட்கள் புதிய முயற்சிகள்
பயணங்களை, நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள். அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பேர். சந்திராசிரமம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வருது, சந்திராசிரமம் அப்படின்னு பேர். மதிக்காரகனானவர் 8ஆம் இடத்துல மறையதுனால மதி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டங்களில் நாம் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த நாட்களை நம்ம பிரச்சனைகளை தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, புதிய முயற்சிகளை தவிர்த்துட்டோம், நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு 15 மற்றும் 16 மற்றும் 17 இந்த 3 நாளும் புதிய முயற்சிகள், நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சாமி, நான் பயணம் பண்ணுறதுக்கு டிக்கெட் அப்பயே போட்டுட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு அம்மனுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து, அம்மனுக்கு மேனிக்கு எண்ணெய் அபிஷேகமும் மற்றும் தீபமும் ஏற்றி விட்டு புறப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் ப்ராப்ளம் அப்படிங்கிற டயத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இங்கே சிறுவாபுரி அப்படின்ற இடம் இருக்குது. சிறுவாபுரியில் உள்ள முருகனை வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய அத்தனை செவ்வாய்க்கிழமையும் முருகபெருமானை வணங்கிட்டு வந்துட்டு முருகபெருமானுக்கு ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்தோம்னாக்க பிரச்சனைகள் தீரும். இதை தவிர டிசம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு காலையில் கந்தசஷ்டி கவசம் படிங்க, அதுக்கடுத்து சாயங்காலத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க. வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல் விலகுமா, பனி போல் விலகும். மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்தில் சனி இல்லை, அர்த்தாசிரம சனி நடக்குது. அர்த்தாசிரமம்னா 4ல் சனி நடக்குது. அப்போ 4ல் சனி நடக்கும்போது வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது நல்லது. உங்களுடைய சொந்த வாகனங்களில் போனோம்னாக்க ரொம்ப மெதுவாக போனோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதே போல் பொறுத்தளவுக்கு குருவும் சூரியனும் சதசப்தமாக பார்வை பார்க்கறதுனால சிவராஜயோகம் ஏற்படுறதுனால இந்த காலகட்டங்களில் அரசு தொடர்புடைய இருக்கிறவங்களுக்கு பண வரவும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொட்டது எல்லாமே முயற்சிகள் அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால லாபத்தில் பெரிய அளவுக்கு கிடைக்காது, ஆனாலும் குறைவான லாபம் நிறைவான செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு உண்டான சூரிய பகவான் உங்களோட ராசியே இருக்கிறதுனால தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடைகள் திறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பிரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு உண்மையான விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7 குரு இருக்கிறார். பணத்தை பெருசாக எதிர்பார்க்காம தொழில் முன்னமாக இருக்கக்கூடிய நல்ல தொழிலாளர்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யார் ஒருத்தருக்கு நல்ல தொழிலாளர் அமைஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழிலானது விருத்தி அடையும். அதே போல் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன மளிகை கடையாக வச்சுருக்கோங்க, செயின்லிங் ஸ்டோர் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக கிடைக்கும். ஏன்னா ராசிக்கு 2ல் சுக்கிர பகவான் இருக்கிறாரு. அதே போல் பின்னாடி இயக்கக்கூடிய கேமராமேன், லைட்மேன், ப்ரொடக்ஷன் மேனேஜர் மற்றும் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்குமே இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா, ஏற்றமான மாதம் சொல்லலாம். அதே போல் குருவும் சந்திரனும் சதசப்தமாக பார்க்கக்கூடிய வாழ்வுக்கு குரு சந்திர யோகம்னு பேர். குரு சந்திர யோகம் அப்படின்றது 1000 பேரில் ஒருத்தராக காட்டக்கூடிய காலகட்டங்கள். அப்போ உங்களுக்கு பொறுத்தளவுக்கு புகழும் பணமும் பெறக்கூடிய காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள். எப்போ ஒருத்தருக்கு குலதெய்வ வழிபாடு வந்தாச்சோ அப்போ குடும்பத்தில் நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய காலகட்டங்கள். அது தவிர பார்த்தோம்னாக்க நீங்கள் செய்த காரியங்களுக்கு பதவி புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அந்நிய தேசத்துக்கு போயிட்டு அந்நிய தேசத்தில் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட பழக்கம் ஏற்பட்டு அங்கேயும் உங்களோட தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள். ஸோ மொத்தத்தில் விருச்சிக மாதக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆக்ரோஷமான ஆன்மீகம் தொடர்புடைய மற்றும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய மாதம் என்று சொல்கிறோம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.